ஒரு சொத்துல உரிமை இருக்கிற ஒரு நபர் அதே சொத்துல உரிமை இருக்கிற இன்னொரு நபருக்கு அந்த சொத்தை தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபருக்கு எழுதி கொடுக்கறது தான் விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பூர்வீக வீட்டில் 3 பேருக்குமே உரிமை இருக்கு. ஆனா அந்த 3 பேர்ல 2 பேர் அப்ராட்ல செட்டில் ஆயிருக்காங்க. அப்படின்ற சமயத்துல அப்ராட்ல இருக்க அவங்க 2 பேரும் சொந்த ஊர்ல தங்கி இருக்கிற அந்த பர்சனுக்கு அவங்களோட சொத்தை அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் விடுதலை பத்திரம் மூலம் செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த விடுதலை பத்திரம் பெண்கள் தான் அதிகமா எழுதி வைக்கிறதா சொல்றாங்க. அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுறதுனால அவங்களோட அண்ணன் தம்பிங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்து எழுதி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்கள்ல அந்த சொத்துக்கான மதிப்பு, அந்த சொத்துக்கான பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க இந்த நிலத்தை அவங்களுக்காக எழுதி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில சமயங்கள்ல அவங்களோட சொத்தோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது, ரொம்ப குறைவான சொத்து தான் இருக்கு, இது இத்தனை பேருக்கு பிரிச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த